தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் தேதி வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். நீண்டகால வானிலை முன்னறிவிப்புல வரக்கூடிய அடுத்த 2 வாரங்களுக்கான முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய மே 2ஆம் வாரத்துல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. கோடை வெயில் நாடு முழுவதும் சுட்டெரித்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆறுதல் தரக்கூடிய வகையில மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாகவும், அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழைக்கு முன்னதாகவே கேரளா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெவ்வேறு வகையிலான கணினி மாதிரி முன்னறிவிப்புகள்ல ஒவ்வொரு கணினி மாதிரிகளும் வெவ்வேறு முன்னறிவுகளை கொடுக்கக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக அதனை ஒருங்கிணைத்து வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்புல வரக்கூடிய 2வது வாரத்துல ஒரு வளிமண்டல சுழற்சி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்பும், அது அதிகபட்சமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை எட்டக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த பகுதியின் மேல் நிலவுவதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே மே 2வது வாரத்திலேயே மழைக்கான வாய்ப்புகள் கேரளா, கர்நாடகாவை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை லேசானதும் மிதமான பெய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வும் எதிர்பார்ப்பதாக அந்த கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரளாவிலும் பரவலாக மழைப்பொழிவு கனமழை என்ற அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மீதுதான் பரவலாக மழைப்பொழிவு சற்று அதிகமாக இருக்கக்கூடும். இந்த சூழலில் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே, அதாவது தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திற்கு முன்பாகவே ஒரு மழை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் இது கணித மாதிரியான முன்னறிவிப்புகள் என்பதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தீர்க்கமான முன்னறிவிப்புகள் அதற்கு முந்தைய வாரத்தில் கொடுக்கப்படும் என்ற தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.